நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 3 பிஎஸ்டி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த 3 பிஎஸ்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபாயில் எஃபெக்ட்டை, ஒரு பலூன் எஃபெக்ட் மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன். இது ஒன்று, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர், அடுத்தது ஒரு சில்வர் கலர். இந்த மாதிரியான ஒரு 3 எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண தேவையான விஷயங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இது மாதிரியான விஷயங்கள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. அதோடு இல்லாமல் ஜெயராம் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை அடிஷன் பண்ணுறதோ நிறைய கண்ட்ரோல்ஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்கா? ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது சம்மந்தமான ஒரு சின்ன விஷயமும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டுட்டோரியல் வீடியோவும் கூட. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஃபாயில் பலூன் எஃபெக்ட்டை நான் உங்களுக்கு பிஃபோராகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ண தேவையான ஒரு பிஎஸ்டி ஃபைல், அப்புறம் இன்னும் வந்து பிஎன்ஜி ஃபைலும் இருக்குது. இந்த பிஎன்ஜி ஃபைலில் நிறைய கலர்ஸ் ப்ளஸ் வந்து நம்பர்ஸ், டெக்ஸ்ட் எஃபெக்ட் நிறைய இதெல்லாம் இருக்குது. இந்த 2 வீடியோ நீங்கள் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த 2 எஃபெக்ட்டையும் தாண்டி இப்போ நான் கொடுக்க போகிற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜெயராம் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, எப்படி நம்ம ஷேப்பை வந்து அடிஷன் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த பாத் ஃபைண்டர் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வீடியோவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறையாவே கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளோட சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டாலும் அந்த ஒரு வீடியோக்கும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த அண்ணன் நிறைய எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் புதுசாக நிறைய க்ரியேட்டிவான, இன்னோவேட்டிவான, நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கமெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பண்ணுங்கள். எனக்கு வந்து டுட்டோரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டே இருக்காது. இந்த வீடியோவில் சவுண்டே இருக்காது. நான் வாய்ஸ் பேசாமல் மியூசிக் மட்டும் போட்டு உங்களுக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னால் வந்து பேசி ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி டேரெக்டாக அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த வரிசையில் ஹவு டு ஆக்டிவேட் பனானா டூல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? இதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ், சில ஃபன்னியான கமெண்ட்ஸ். ஓகே, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி இது வந்து என்ன சொல்கிறது, பாருங்கள், இதெல்லாம் அண்ணெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. செந்தில்குமார் அண்ணெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து ஏதோ புதுசாக கற்றுக்கலான்னு வந்தோம், ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க, நம்பிக்கையை வீணடிக்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் இது அவங்க காமெடியாக சொன்னாங்களா இல்லை சீரியஸாக சொன்னாங்களான்னு தெரியல. இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு சில பேர் இதையும் தாண்டி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கூட இன்னும் பர்சனலாக கேள்விகள்லாம் வந்து விட்டது. ஓகே, என்னை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப் வந்து ஒரு ஃபோட்டோ உள்ளே கொடுத்தோடனே அதை ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு மிஷினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு புதுசான ஒரு விஷயம் அப்படின்றதால தான் நம்ம இது வீடியோ பண்ணுறோம். இதை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்து புதுசாக இருக்குன்னா ஓகே, இப்படியும் இருக்குது, அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும் ஒழிய இதுலேயும் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவேன், நான் வந்து சீரியஸாக தான் இருப்பேன், எனக்கு தட்டினா 4 ஃபோட்டோ வரணும், எஃபெக்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கஷ்டம். என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஹேங் ஆகி ஷடவுன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுக்காக வந்து ஃபோட்டோஷாப்பை பிடிச்சி திட்டுறது, கம்ப்யூட்டர் போட்டு உடைக்கிறது, அது மாதிரிலாம் ரொம்ப பண்ணுறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. அதனால் வந்து இந்த ஆக்டிவேட் பனானா டூல் அப்படின்ற இந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். ஓகேங்களா? நம்ம எப்படி இருக்கலாம், சும்மா ஒரு கலாய் தான். ஓகேங்களா? நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருக்கணும், அதே மாதிரி ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க் பண்ணணும், அது மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம தொடர்ந்து வந்து டுட்டோரியல் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிய காலையில் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ நாளைக்கு காலையில் காஃபி வித் ஃபோட்டோஷாப் நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம்.
வீடியோக்கு கீழே இருக்க அந்த லிங்க்குக்கு போங்க, நம்மளோட சைட்டோட லிங்க் ஓப்பன் ஆகும். சைட்டில் வந்து இந்த 3 ஃபைலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கான பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சைட்லேயே சொல்லியிருப்பேன், www.tentralbharat.com அப்படின்றது தான் இனிமே நமக்கு எல்லாமே காமன் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ, கோல்டன் வேணா கோல்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சில்வர் வேணா சில்வர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோலையுமே வந்து நான் வாய்ஸ் போடாமல் போட்டுட்டேன், எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இப்போ என்கிட்ட இந்த ஃபாண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபாண்ட் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லுது. நான் கேன்சல் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட நேம் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபாண்ட்டோட நேமை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நான் இந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து சைட் வரும். அதில் ஃபாண்ட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு சைட்டு. அதில் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃபாண்ட்டு தான் அது. இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ண உடனே இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் போங்க. ஃபோட்டோஷாப் போன உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதே எஃபெக்டில் அந்த ஒரு விஷயம் எனக்கு தேவை அப்படின்றதால தான் அதே ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, பாரதி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் காமிக்கும் பாருங்கள். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட்டுக்கு அது மாதிரியான ஒரு ஃபைல் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இருந்தாலும் வீடியோவோட ஓப்பனிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜெயராம் சார் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். அந்த டவுட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, Ctrl+N கொடுக்குறேன். 1218 ஒரு டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து வெர்டிக்கலாக வேணும். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் ஒரு ஷேப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் லேயர் பேனலில் பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. பேக்ரவுண்ட் லேயருக்கு அப்புறம் நான் இப்படி ட்ரா பண்ணோன்னே எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். இன்னொரு ரெக்டாங்குலர் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயர். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஆனால் இப்போது இந்த ஷேப் டூலை எனேபிள் பண்ணோடனே மேலே பாருங்கள் ஆப்ஷன் பாரில் இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகேங்களா, இதை நான் ட்ராப் டவுன் பண்ணுறேன். இதில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். கம்பைன்டு ஷேப்பு, சப்ஸ்ட்ராக்ட், இன்டர்செப்ட், அடுத்தது எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் அடுத்தது நான் கம்பைன் ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அதே டூல் தான் ரெக்டாங்குலர் 2 வந்து எனேபிளாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லேயரில் எனக்கு வந்து இன்னொரு ஷேப் வந்து கூடவே ஆட் ஆகுமே ஒழிய இது தனி லேயராக வந்து மாறாது. புரியுதுங்களா? இப்போ நான் மூவ் டூல் எடுத்து எனேபிள் பண்ணனா இந்த கம்பைன்டு ஃபுல்லாகவே இது எல்லா ஷேப்புமே எனக்கு மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் தனியாக இன்னொரு ரெக்டாங்குலர் தனித்தனியாக வந்து ஆட் ஆச்சு. எதனால் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோலால். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரண்ட் ஷேப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஷேப் டூல் எடுத்து நான் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுல எது எனக்கு சப்ஸ்ட்ராக்ட் ஆகணுமோ, இப்போ எனக்கு புதுசாக ஷேப் வந்து கிரியேட் ஆகாது. இப்போ பாருங்கள் சப்ஸ்ட்ராக்ட் ஆகும். நான் வரைஞ்சிருக்கிறதுல சப்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ பாருங்கள். ஓகேங்களா, இப்போது ரெக்டாங்குலர் 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கஸ்டம் ஷேப் டூலில் ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து எனேபிளாக இருக்குது. இப்போ ஹார்ட்டின் ஷேப் டூல் எடுத்துக்கிட்டு இந்த ஹார்ட்டினை இப்படி உள்ளே வரைகிறேன். வரைஞ்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ளே இந்த ஹார்ட்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ பேக்ரவுண்ட் மேலே ஒரு சாலிட் கலர் லேயர் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். பாருங்கள் அந்த ரெட் வந்து உள்ளே வந்து தெரியுது இல்லைங்களா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா, இந்த லேயருக்குள்ளே இந்த ரெக்டாங்குலருக்குள்ளே ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இப்படி அப்படின்னா இப்போ ஷேப் டூலில் இருக்கிற இந்த கண்ட்ரோல்ஸ் ஒன்று நீங்கள் மாற்ற பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ட்ரா ஆகும். இதுதான் வந்து ஜெயராம் சார் கேட்டிருந்தாரு. உங்களுக்கு இப்போ கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக எல்லா லேயரையும் நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஷேப் எடுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்லிப்ஸ் எடுத்துக்கிறேன். எக்லிப்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறேன். ஓகேங்களா, ரவுண்ட் ஷேப் வரைஞ்சோன்னே எனக்கு இது மாதிரி வந்துருச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு உள்ள எனக்கு வந்து ஒரு ஹார்ட் வேணும். அந்த ஹார்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும். ஓகேங்களா, அப்போது நான் கஸ்டம் ஷேப் டூல் போகிறேன். உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஷேப் டூல் நீங்கள் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட்டில் போயிட்டு வேறு ஏதாவது வித்தியாசமான ஒரு ஹார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனில் நான் வந்து சப்ஸ்ட்ராக்ட் வந்து செலக்டில் வச்சுருக்கேன். செலக்டில் வச்சுட்டு இப்போ நான் உள்ளே வந்து ட்ராப் பண்ணுறேன். இப்படி ஓகேவா, இப்படி ட்ரா பண்ண எனக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த ஷேப் வந்து இந்த ரவுண்டில் கட் ஆயிருச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா, இப்போ பேக்ரவுண்டில் நம்ம வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணலாமா? கிரேடியன்ட் எடுத்துக்கிறேன். கிரேடியன்ட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கிரேடியன்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இந்த ஹார்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஷேப்புக்குள்ளே அடிஷன், சப்ஸ்ட்ராக்ட், இது மாதிரி நிறைய இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து
ஜெயராம் சார் கேட்ட டவுட். சரி, ஓகே. இதுக்கும் இந்த ஃப்ரீ கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட இது மாதிரி ஒரு எக்லிப்ஸ் இருக்குது. இந்த எக்லிப்ஸில் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எக்லிப்ஸை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது இங்கே சப்ஸ்ட்ராக்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்ஸ்ட்ராக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அது இந்த ஏற்கனவே இருக்க எக்லிப்ஸ்க்கு சென்டராக வர மாதிரி நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். சென்டரில் வந்து பிளாங்காக இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது இந்த ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இப்போ இந்த கோல்டன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன் இப்படி. ஓகேங்களா? இப்படி சென்டராக வச்சுட்டு இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டில் பண்ணுறோம். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து அப்டேட் ஆகுது. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோல்டோட அந்த பிஎஸ்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாயில் எஃபெக்ட் உங்களோட அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த விஷயங்களை டெக்ஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷேப்போ நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு ஹார்ட்டின் எடுத்துக்கிறேன். ஹார்ட்டின் எடுத்து இப்போ ஹார்ட்டை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் டாக்குமெண்ட்டில் இது வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. பார்க்கும் புரிஞ்சிருச்சா இல்லை புரியலையா அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த 3 பிஎஸ்டியை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை லோகோக்கோ இல்லை இது மாதிரி ஏதாவது ஷேப்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.